அந்த எம்ஜிஆருக்கு உள்ள ஒரு மாஸ், எம்ஜிஆர் போன்ற ஒரு பெரிய மாஸ் ஹீரோ விஜய் அப்படிங்கிற ஒரு ஒப்பீடு தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. அந்த ஒப்பீடு வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரோட அண்மைக்கால நடவடிக்கைகள், அவர் கட்சி தொடங்கியிலிருந்து இந்த கரூர் சம்பவம், அதை தொடர்ந்து வரக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் தொடர்பாக அவருடைய செயல்பாடுகள் நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? அவர் நடிகராக தான் செயல்பட்டு இருக்காரா, இன்னும் தலைவராக செயல்படுறாரா? அது எங்களுடைய புரட்சி தலைவரோடு ஒப்பிடுவதே தவறு என்று நான் கருதுபவன். சரி, ஒப்பிட சரியில்லை. காரணம், அவர் சிறந்த நடிகர், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இவரோடு ஒப்பிடக்கூடாது. நான் கூட ஏன் அவசரப்பட்டு இந்த நிபந்தனைகள்லாம் விதித்தார்கள் என்று நான் சொன்னதற்கு காரணம், அவர் முதல் கூட்டத்திலே என்ன சொன்னார்? 1967 அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டிலே ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தை, அதேபோல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977 ஏற்படுத்திய மாற்றத்தை நான் உருவாக்குவேன் என்று சொல்லுகிறார். நான் சொல்ல வருவது, 1967 அண்ணா அவர்கள் காங்கிரஸை வீழ்த்தி அரசியலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். அது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அந்த தேர்தலுக்கு முன்பு, 1967 தேர்தலுக்கு முன்பு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரே தேர்தலில் அந்த வெற்றியை அதை சாதித்து விடவில்லை. மாறாக 1957 தேர்தலில் 15 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றார் தேர்தலை போட்டியிட்டு. 1962 தேர்தலிலே 50 சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்தலை போட்டியிட்டு பெற்றார். ஆக 2 தேர்தலிலே தன்னுடைய சக்தியை, மக்களுடைய செல்வாக்கை, கட்சியினுடைய பலத்தை நிரூபித்த பிறகு 1967 ஆட்சியை பிடித்தார். இது வரலாறு. அதேபோல 1977 முதல் தேர்தலிலே ஆட்சியை பிடித்தார் புரட்சி தலைவர் என்று சொன்னாலும், அதற்கு முன்னாலேயே அவர் பல காலகட்டங்களிலே தன்னுடைய சக்தியை, மக்கள் செல்வாக்கை நிரூபித்தார். உங்களுக்கு தெரியாதல்ல, கட்சி ஆரம்பித்தவுடன், அதாவது திண்டுக்கல் இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலை போட்டியிட்டு ஆளுகிற பொறுப்பிலே இருந்த மத்திய காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தினார். திமுக மாநிலத்திலே ஆண்டு கொண்டிருந்த திமுகவை வீழ்த்தினார். அது திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல், அதில் வெற்றியை நிரூபித்து காட்டினார். அடுத்தது கோயம்புத்தூர் மேற்கு தொகுதியிலே திமுகவை வீழ்த்தி, ஆளுகிற திமுகவை வீழ்த்தி தன்னுடைய நிரூபித்து காட்டினார். கட்சி 72 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சியை துவக்கினார். 2 ஆண்டுகள் 74 பாண்டிச்சேரியிலே ஆட்சியை பிடித்தார். ஆக இப்படி தொடர்ந்து தன்னுடைய பலத்தை, மக்கள் செல்வாக்கை, சக்தியை நிரூபித்த பிறகுதான் 77 ஆட்சியை பிடித்தார். அப்படிப்பட்ட, அதாவது பல படிகள், பேரறிஞர் அண்ணா ஆகட்டும் அல்லது புரட்சி தலைவராகட்டும், அந்த வெற்றியை ஈட்டுவதற்கு பல படிகளை கடந்தார்கள். என்டிஆர் மூலம் ஒரு டக்குனு பிடிச்சிருவாருங்கிறாங்க. என்டிஆர் ஒரு வருஷத்துல பிடிச்சார், ஆட்சியை பிடிச்சார் ஆந்திராவில். அது மாதிரி விஜய் வந்து இங்க பிடிக்கிறதுக்கு வர வாய்ப்பு இருக்குதா? நிச்சயமா அதற்கு வாய்ப்பே இல்லை. நான் வேண்டுமானால் உங்கள் ஊடகத்தினுடைய சொல்லுகிறேன், இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு கணிசமான அதாவது வாக்கு சதவீதத்தை ஒரு கணிசமான அளவிற்கு பெற்று தங்களுடைய கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை அல்லது ஒரு சின்னத்தை பெறுகிற அளவிற்குத்தான் இந்த தேர்தல் அவருக்கு கை கொடுக்குமே தவிர, இவர்கள் கற்பனை செய்வதைப் போல, இவர்கள் சொல்லுவதைப் போல, நேற்றைக்கு கூட அதனுடைய நிர்வாகி நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்கிறார், எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளுகிற கட்சிகள் தான் எங்களோடு வர வேண்டும், அது அவர் விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதுதான் வர வேண்டும் என்று ஏதோ அண்ணா திமுகவுக்கும் பிஜேபிக்குமே அழைப்பு விடுவதைப் போல அந்த நிர்வாகி பேசுவது எனக்கு வேடிக்கையாக இருந்தது. யார் யாரை அழைப்பது, யார் யாரோடு சேருவது என்பதற்கு ஒரு நியதி இருக்கிறது, ஒரு வரைமுறை இருக்கிறது. எனவே அப்படி அதீத ஆசையோடு அவர்கள் ஒரு மிகை மதிப்பீடோட இருக்காங்க சார். அவங்க ஒரு மிகை மதிப்பீடோட, அது வந்து அதான் அதீத ஆசை, பேராசை பிறநஷ்டமாக கூட முடியும். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவிகித வாக்குகளை வாங்குவார்கள் என்ற நான் என்னுடைய மதிப்பீடு. நீங்கள் சொல்வதை போல உங்களுக்கெல்லாம் சேதாரம் இருக்காதா, பாதிப்பு இருக்காதா என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், அதாவது தாவேகா இந்த தேர்தலில் தடித்து நின்று களம் கண்டால் அவர்கள் வாங்குகிற வாக்குகளால் எங்களுக்கு மட்டும் சேதாரமாகாது, அதிக சேதாரம் அடைவது திமுக. கணக்கிலே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கணக்கை தேர்தல் முடித்த பிறகு நீங்களே என்னை அழைத்து சொல்லுவீர்கள். திமுகவுக்கு அதிக பாதிப்பு ஏற்படும். அதே போல அந்த கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கிற விசிக அந்த கட்சிக்கு ஒரு பெரிய சரிவை ஏற்படுத்தும். அதே போல அந்த கூட்டணியிலே
இல்லை என்று சொன்னாலும் நாம் தமிழர் நம்முடைய சீமான் அவர்களுடைய கட்சிக்கு அந்த வாக்கு சதவீதம் சரியும். ஆக அனைவருக்குமே அந்த வாக்கு சதவீதம் கொஞ்சம் கொஞ்சம் சரியும். எங்களுக்கும் சரியும். எங்களுக்கும் நான் ஆனால் நீங்கள் அதிக சேதாரம் எங்களுக்கு இருக்கும் என்ற அந்த துணியில எனக்கு என்னிடம் கேள்வி கேட்டீர்கள். அவர்களை விட ஆளுகிற திமுகவுக்கு ஏற்படும் சேதாரத்தை விட, விசிகாவுக்கு ஏற்படும் சேதாரத்தை விட, சீமானுக்கு ஏற்படுகிற சேதாரத்தை விட எங்களுக்கு குறைவாகத்தான் அந்த சேதாரம் ஏற்படும். அதைத்தான் நான் முன்கூட்டியே சொன்னேன். அந்த சேதாரத்தை ஈடுகட்டுவதற்கு நாங்கள் வியூகம் வகுப்போம். எங்களுடைய பொதுச் செயலாளருக்கான வியூகத்தை வகுப்பார். அந்த சரிவை, அந்த இழப்பை நாங்கள் சரிகட்டுவோம். சரிகட்டி 2026 நாங்கள் வெற்றி பெறுவதற்கான அந்த ஒரு இலக்கை அடைவோம்.